ஸ்தோத்திரம். சரி, நாம் தள்ளிவிடக்கூடாத 7 காரியங்களை இன்றைக்கு வேகமாக நாம படிக்க போறோம். தள்ளி விடுதலை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். இப்ப தள்ளி விடுதல் என்றதை குறித்து நாம மல்கியா 2:16 மார்க் 10:2-7 வரைக்கும் நாம படிச்சோம். சரி, நாம தள்ளிவிடக்கூடாத 7 காரியங்கள். முதலாவது 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 8:7, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். படிங்க 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை. எங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, சாமுவேல் வரைக்கும் நியாயாதிபதிகளுடைய காலம். யார் ஆண்டது? கர்த்தர் ஆண்டார். நியாயாதிபதிகளை கர்த்தர் வச்சு நியாயாதிபதிகளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அதன்படி அவர்கள் நாட்டை விசாரித்து ஆண்டு வந்தார்கள். அது ஆளுகை யாருடையது? கர்த்தருடையது. சாமுவேல் வரைக்கும் கர்த்தர் ஆளுகிறார் தேசத்தை. அதனால அந்த தேசத்தின் மேலே ஆண்டோடைய மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கு. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா தேசத்தை போல எல்லா நாட்டை போல எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும்னு அழுகுறாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள். அப்போ ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொல்ற நிர்பந்தத்துல சாமுவேல் தேவனிடத்துல துக்கித்து கொண்டிருந்த உடனே ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னதுதான் இந்த வார்த்தை. என்ன சொல்றாரு? அவர்கள் ஒன்ன புறக்கணித்து தள்ளலப்பா, அவங்கள நான் ஆளாதபடிக்கு ஆண்டவராகிய நான் அவர்களை எல்லாம் ஆண்டு நடத்தாதபடிக்கு என்ன தள்ளிட்டாங்கப்பா. அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. அதனால நீ அவங்க சொல்றத செஞ்சிரு, அவங்க சொல்றத செஞ்சிரு. அன்னைக்கு ராஜாங்க ஆட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்களாட்சி வரைக்கும் வந்துருச்சு. எவனாவது ஒழுங்கானவன் கிடைக்கிறானா நமக்கு? சொல்லுங்க, எவனாவது ஒழுங்கா நம்மளை ஆள்றானா? அன்னைக்கு அவனுங்க போட்ட விதை யாரை தள்ளினானுங்க? யாரை தள்ளி விட்டானுங்க? தேவன் அவர்களை ஆளாதபடி தள்ளிட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தள்ளி விடுதலை நான் என்ன செய்றேன்? வெறுக்க. நீ ஒன்னா அவங்க தள்ளலப்பா, அவங்கள நாளாதபடிக்கு என்ன தள்ளிட்டாங்க. அதனால இனிமே அவங்களோட நான் பேசுறேன். நீயே பேச்சை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு செஞ்சிரு, அவங்க பேச்சை கேளுன்னு ஆண்டவர் ஒதுக்கிட்டார். அது வரைக்கும் இஸ்ரவேல்ல தேவன் இருந்து என்ன செய்தார்? ஆட்சி செய்தார். ஒரு குறையும் இல்லாம நடந்து கொண்டு வந்தது. நியாயாதிபதிகளில் மிகச்சிறந்த நியாயாதிபதியாயிருந்த சாமுவேல் தான் முதல் பேர்சபா வரைக்கும் நியாயம் தீர்த்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அத்தனை தேசங்களிலும் அவனை பார்த்தால் எல்லாருக்கும் தெய்வத்தை பார்த்தது போல அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்த அவருடைய வார்த்தையை அப்படியே எடுத்து உரைத்தவன் சாமுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நிமிர்ந்து உட்காருங்க எல்லாரும். எல்லாம் தலையை குனியாதீங்க தயவு செய்து. இப்ப யாரை தள்ளிட்டான்? கர்த்தரை தள்ளிட்டாங்க. தேவன் தள்ளி விடுதலை என்ன செய்கிறார்? இருக்கு. இரண்டாவது, எதை தள்ளிவிடக்கூடாது? படிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனம். 1 ராஜாக்கள் 12 8 முதல் 13 வரைக்கும். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு
தன்னுடைய வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபருடைய ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி நுகத்தை லகுவாக்கும் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? ஆலோசனை கேட்கும்போது யார்கிட்ட கேட்கணும்? எபராமா, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, தூங்காத, நல்ல காலம் மடிக்க உட்காருமா. அல்லேலூயா. இங்க என்ன படிச்சோம்? முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளி விட்டான். நேரம் எங்க போய் கேட்கிறான்? தற்கூரிங்கள்ட்ட போய் கேட்கிறான், ஆலோசனை கேட்கிறான். எங்க போய் கேட்கிறான்? வாலிப பசங்கிட்ட போய் தன்னோட வளர்ந்த வாலிப பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கின்னு, ஏய் பத்தியா, இந்த முதியோர்கள்லாம் ராஜாவோட சேவிச்சவன்லாம் வந்து என்ன கேட்குறான், அப்பா உங்க அப்பா எனக்கு எங்க மேல அதிகமான பாரத்தை சுமத்திட்டாரு, அதனால நீ கொஞ்சம் எங்க ராஜாவா இருக்கிற நீ எங்களுக்கு அந்த லகுவாக்கி கொஞ்சம் லகுவாக்குனீன்னா நாங்க உங்க தகப்பனை சேவித்தது போல உன்னையும் நாங்க என்ன பண்ணுவோம், ராஜாவாக சேவிப்போம்னு சொன்னாங்க. சரி அப்படியே நான் செய்யறேன்னு சொல்லணும். என்னன்றான், போயிட்டு வாங்கண்ணா, போயிட்டு வாங்கன்ட்டு நேரம் வாலிபர்களை எல்லாம் கூப்பிட்டான். வாலிபர்கள்ட்ட இருந்து ஆலோசனை நல்லாவா வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கான முறையில நடங்கன்னு சொல்றவனை பார்த்தா வாலிப பசங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். கிழவன் எப்படா தொலைவான். உடனே வாலிபர்களை கூப்பிட்டு என்ன செய்யறான்? ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய் என்ன சொல்ற நீன்னா, எங்க அப்பன் இடுப்பை விட என் நுண்டு விரல் பெருசுன்னு சொல்றாங்க. என்ன அசிங்கமான வார்த்தை பார்த்தீங்கன்னா. நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பை இடுப்பை பார்க்கலாம் பருமனாயிருக்கும். இப்பொழுது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் அதிக பாரமாக்குவேன்னு சொன்னான். அதுல கெட்ட வார்த்தை ஒண்ணு சொன்னான், என் தகப்பன் இடுப்பை விட என் சுண்டு விரல் பெருசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு 1000 முண்டாட்டி, நான் 2000 முண்டாட்டி வைக்கிறேன்னு சொல்றான்றான். அதான் அதுக்கு அர்த்தம். 300 மனைவி 700 மறுமனையாட்டி வெப்பாட்டி அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டா சாலமோன். அவனுடைய புள்ளதான் சொல்றது இது. அவனுடைய பிள்ளைகிட்ட தான் சொல்றாங்க, அவன் தேவாலயம் கட்டுறேன், வீடு கட்டுறேன், பங்களா கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு இருந்து வாழ்ந்த அத்தனை இஸ்ரவேலரையும் ஒடுக்கிட்டான், வேலை வாங்கிட்டான். அதுக்குதான் இவங்க வந்து கேட்குறாங்க, மகனும் அடுத்த மகன் வந்து அடுத்த ராஜா, மகன் தானே அடுத்த ராஜா, ராஜாக்கள் காலத்துல. இப்ப அவங்கள்ட்ட வந்து முதியவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, அந்த மக்களுடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, மக்கள் தலைவர்கள், அவங்கெல்லாம் வந்து ராஜாவாகிய சாலமோனுடைய மகனை பார்த்து கேட்குறாங்க, கொஞ்சம் லகுவாக்குப்பா, நாங்கள் உன்னை வந்து ராஜாவா சேவிப்போம், தகப்பனுக்கு எப்படி நடந்தோம், கீழ்ப்படிஞ்சு நடந்தோமோ அது மாதிரி ஒன்றுக்கும் நாங்கள் சேவை செய்யறோன்னா, சரி அப்படியே செய்யலாம், நீங்கள் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். நேராக வாலிபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான். யார் ஆலோசனையை தள்ளனா? முதியோர் ஆலோசனையை தள்ளனா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வழிகளிலே மூத்த தேவனுடைய பிள்ளைகள், மூத்த ஊழியக்காரர்கள், மூத்த விசுவாசிகள் சொல்லுகிற ஆலோசனையை தள்ளி வேற எங்கேயாவது ஆலோசனை கேட்க போன இங்க என்னாச்சு தெரியுமா? ராஜ்யத்தை கர்த்தர் புடுங்கி விட்டார். புடுங்கி உனக்கு 2டா, இன்னொருத்தனுக்கு 10 கொடுத்துட்டார். அன்னைக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆ உடஞ்சிச்சு, பிளந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை நாடா இருக்கு தெரியுமா? எத்தனை நாடுகளா இருக்கு தெரியுமா?
இஸ்ரேல் தேசம் 150 நாடுகளா போச்சு. அன்னைக்கு அவன் பண்ண பாவம், அவன் பண்ண தப்பு, ஆலோசனைய முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டதனுடைய விளைவு இன்னைக்கு லெபனான்னு ஒரு தேசம், ஜோர்டான்னு ஒரு தேசம், துருக்கின்னு ஒரு தேசம், ஈரான்னு ஒரு தேசம், ஈராக்குன்னு ஒரு தேசம், அரபு தேசங்கள், அடுத்தது சவுதி அரேபியா, அடுத்தது மஸ்கட்டு, குவைத்து, துபாய், அது இதுன்னு அப்படியே ஒட்டு மொத்தம் பிரிஞ்சு போய் இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு மாத்திரம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாடு அளவுக்கு தான் இஸ்ரவேல் இன்னைக்கு இருக்குது. எதனால? ஒரு வல்லரசா இருக்க வேண்டிய நாடு, மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை நிர்மாணிக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இருந்திருக்க வேண்டிய நாடு, எல்லா நாட்டுக்கும் தலைமையா இருந்திருக்க வேண்டிய நாடு இப்ப இன்னைக்கு எத்தனை நாடா கிடக்கு? சிதறி போய் கிடக்கு. காரணம், முதியோர் ஆலோசனையை தள்ளி வாலிபர் ஆலோசனை கேட்க போனதுனால. இன்னைக்கு நம்ம ஆளு என்ன செய்வான் தெரியுமா? பாசு சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்க மாட்டான். நேரம் எங்க போவான்? சொந்த பந்தத்துக்கிட்ட போவான் ஆலோசனை கேட்க. தனக்கு ஏஜுக்கு ஸ்டெட்டா இருக்கிறவன்ட்ட போய் ஆலோசனை கேட்க போறது. அவன் என்ன சொல்லுவான்? நீ நாசமா போறதுக்கு தான் சொல்லுவான் ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள். எந்த ஆலோசனை? முதியோர் ஆலோசனை. முதியோர் இடத்துலதான் தேவ பயம் இருக்கும். முதியோர் இடத்துலதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். அவரை எழுப்பி நிக்க சொல்லு. தலையை கீழே கீழே போடுறாரு. எனக்கு வந்தனாக்கா அப்புறம் எல்லாம் பைபிள்லாம் பிடிங்கின்னு விட்டுருவேன். நான் எஞ்சி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க, எல்லாரும் எல்லாம் எழும்பி நில்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க தயவு செய்து. அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, நாம எதை தள்ளி விடக்கூடாது? முதியோரின் ஆலோசனைய தள்ளிவிடக்கூடாது. தள்ளிவிட்டா சீர்கட்டு போவோம். ஆமென். சீர்கட்டு போக கூடாது. இல்ல, நல்ல முறையில நம்ம வாழணும்னா நமக்கு என்ன தேவை? முதியோர்கள் சொல்ற, அனுபவப்பட்டவங்க சொன்ன ஆலோசனை தேவை. சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். மூணாவது, நாம எந்த ஆலோசனையை தள்ளிவிடக்கூடாது? என்னத்தை தள்ளிவிடக்கூடாது? 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். போதும். எதை தள்ளிட்டான்? உடன்படிக்கையை தள்ளிட்டான். இங்க பாருங்க, வாடா ஞானஸ்நானம் எடுத்தான். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளையாச்சப்பா, நீ நல்லா இருக்கணுமே, ஆண்டவருடைய பிள்ளையா நீ வாழ்ந்தியே, ஆண்டவருக்காக நீ ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வந்தியே, ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியமா அறிக்கை பண்ணிய, இன்னைக்கு அதை விட்டுட்டியப்பான்னு நம்ம ஆலோசனை சொன்னா, போய் ஞான ஸ்நானமாவது ஒன்னாவது, அதாவது இதாவது அபிஷேகமாவது ஒன்னாவது. நான் அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். அதெல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்தெல்லாம் மறந்தாச்சு. நான் இனி உலகத்துல எனக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் பார்ப்பேன். இதுதான் உடன்படிக்கைய தள்ளி விடுறது. ரட்சிக்கப்பட்டவன் உடன்படிக்கையை தள்ளி விடுறது இதுதான். கர்த்தருக்காக நான் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழிகளிலே நடப்பேன், நான் மனம் திரும்புவேன், பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, உலக வாழ்க்கையை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு நான் மனம் திரும்புவேன்னு நீ ஒப்பு கொடுத்து தானே ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ண. என்ன அப்படித்தானே? அதுக்கு விரோதமா நடந்தா என்ன அர்த்தம்? உடன்படிக்கைய தள்ளிட்டேன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு அநேகர் உடன்படிக்கையை தள்ளிட்டு கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை, கர்த்தரோடு பண்ணின பொருத்தனை எல்லாத்தையும் மறந்துட்டான். ஞாபகம் இருந்தாலும் துணிகரமா உலகத்துக்குள்ள போய் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உடன்படிக்கையை
தள்ளி. உடன்படிக்கையை தள்ளாமா? நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை. அல்லேலூயா. நம் சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சிலுவையில ஏத்துக்கிட்டு நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, நமக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாரு, அபிஷேகம் கொடுத்தாரு, நம்மளை ஆசீர்வச்சாரு, நம்மளை பலப்படுத்தினாரு, நம்மளை அன்பா வச்சுக்கிட்டாரு. இவ்வளவு நாள் நம்மளை சுமந்து தூக்கி தாங்கி ஏந்தி நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நடத்திக்கிட்டு வர்றாரு. அவரை தள்ளி விட்டுட்டு போலாமா? அதான் உடன்படிக்கையை தள்ளுறது. அல்லேலூயா. உடன்படிக்கையை தள்ளாமா? இன்னைக்கு அநேகர் உடன்படிக்கையை தள்ளிட்டு போறாங்க. இன்னைக்கு அநேகர் உடன்படிக்கைய தள்ளிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு பேர்ல வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.